ஹாய், திஸ் இஸ் வேதா ஃப்ரம் எஃப்ஓ ட்ரேட் எஜுகேஷன். அனைவருக்கும் முதல்ல சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்ல ஒரு சரியான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறதுக்கு என்ன ஒரு டூலை யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட அது நமக்கு ஒரு சரியான ஒரு என்ட்ரி பாயிண்ட்டும் கொடுக்கணும், அதே நேரம் நமக்கு எக்ஸிட் பாயிண்டையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டும் நமக்கு சரியா அமைஞ்சிருச்சுன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் அப்படிங்கிறது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும். ஸோ அதைத்தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். என்ன டூலை நம்ம யூஸ் பண்ணலாம், அதை என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு, அதை எப்படி நம்ம வந்து என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம அதை சார்ட்ல நம்ம எப்படி பண்ணலாங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது நான் இன்ட்ராடேக்கு வந்து யூஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ். ஸோ நான் அதனால் 15 மினிட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் தான். இப்போ நம்ம வந்து ஆர்எஸ்ஐ வந்து பார்த்துருப்போம், ஒரு லைன் சார்ட் டைப்பில் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். பட் இது வந்து ஒரு ஓவர் ஷோல்ட் ஓவர் பாட் இந்த பேசிக்கில் நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பட் இது ஆர்எஸ்ஐ ஃபார்முலா தான். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா கேண்டில் ஸ்டிக்ஸஸ் வந்து நம்ம ஆர்எஸ்ஐயில் அப்ளை பண்ணோன்னா நம்ம எப்படி வந்து அதை ப்ராப்பராக நம்ம ஒரு ட்ரேடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த இண்டிகேட்டருடைய மெத்தடே. இப்போ இதில் வந்து இண்டிகேட்டர் செஷன் போய்க்கோங்க ட்ரேடிங் வியூவில். இதில் ஆர்எஸ்ஐ கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு போட்டிங்கன்னா ஆர்எஸ்ஐ கேண்டில் ஸ்டிக் ஆசிலேட்டர்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதோடைய கிரியேட்டர் வந்து லக்ஸல்கோ. ஸோ இது என்னுடைய ஒரு ஃபேவரட்டான ஒரு கிரியேட்டர். அதாவது லக்ஸல்கோவில் நிறைய இண்டிகேட்டர்ஸஸ் இருக்குது. பட் இதில் வந்து இப்போ நம்ம ஒரு ஓவர் பாட் ஓவர் சோல்டு ஏரியாவை வந்து பேஸ் பண்ணி நம்ம ஒரு கரெக்டாக ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து நான் வந்து இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பாட் ஏரியா வந்து 70 இருக்குது. அதேமாதிரி ஓவர் சோல்டு ஏரியா வந்து 30 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் வந்து 80-20 நீங்கள் மாற்றினாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கம்மியான டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 80-20 வச்சுக்கலாம். இல்லை 15 மினிட்ஸ் அதுக்கு மேலே 13 மினிட்ஸ் 1 hour அப்படி நம்ம ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போகும்போது டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய டைம் ஃப்ரேமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட் அதில் நம்ம ஈஸியாக கேப்சர் பண்ணிடலாம். அதே ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட்ஸஸ் இருக்குதா இல்லையாங்கிறத நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து டைம் எடுத்துக்கும். பட் இதில் நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 ஏரியா, அதாவது ஓவர் பாட் ஏரியா அண்ட் ஓவர் சோல்டு ஏரியா, இப்போ மிடில் லைன் வந்து உங்களுக்கு 50. இப்போ இதில் எப்போல்லாம் உங்களுக்கு 70 பிலோவில் க்ளோசிங் ஒரு ஃபுல் கேண்டில், இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஃபுல் பாடி கேண்டில் க்ளோசிங் சேம் நமக்கு இங்கேயும் ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. திரும்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இறக்கம் கீழே வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபால் ஆக ஆரம்பித்தது இங்கே வரைக்கும் உங்களுக்கு கீழே நல்ல இறக்கம். அப்போது நமக்கு என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த கேண்டிலில் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகும்போதே என்னன்னு கேட்டிங்கன்னா 70 பிலோவில் ஃபுல் பாடி கேண்டிலும் என்ன ஆகணும்னா ஒரு க்ளோசிங் நடக்கணும். நடந்துச்சுன்னா திரும்ப அது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டும் எடுக்கும். அதுக்கப்புறமா அது கீழே தான் போகும். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த 70 பாயிண்ட்ஸே நம்ம புட் சைடு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கால் சைடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு பாட்டம் லைனை வந்து பிரேக் பண்ணி இங்கே ஒரு பிரேக் அவுட் நடக்குது. அது கன்ஃபர்மேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததில் ஒரு டோஜி பேட்டர்னில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆர்எஸ்ஐ மெத்தடில் 30 அபோவ் ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுது. திரும்ப மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா டைரக்ஷன் 70 வரைக்கும் போகுது. ஸோ இங்கேயும் இதே
மெத்தட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுது. திருப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு ஹை லெவல் போகுது. கிட்டத்தட்ட இந்த கேண்டில் நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டிலை எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு அடுத்த கேண்டில் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 24,427 ஓப்பன், ஹை வந்து பார்த்தீங்கன்னா 24,634 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டே, அதனால அன்னைக்கு அது நடந்துக்கலாம். பட் அப்போ நமக்கு ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் இந்த ரெண்டையுமே கிளியரா நமக்கு வந்து கணிச்சு கொடுத்துருச்சு. இப்போ இது ஒரு ட்ரெண்டிங் டேல வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதே நேரம் நம்ம ஒரு சைடுவேஸில் ட்ராவல் ஆகிற மார்க்கெட்டை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைடுவேஸில் போயிருக்கும். அதாவது 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட்டுக்கு உள்ளேயே உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகிருக்கும். கிட்டத்தட்ட நமக்கு இங்கேயும் அதே தான், அதாவது ஓவர் பாட் மேலேயும் நமக்கு என்ன ஆகலை, அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கிடைக்கல. அதே நேரம் ஓவர் சோல்டு ஏரியாவில் வந்தும் நமக்கு ரிவர்சல் ஆகலை. அதே மாதிரி இந்த 50 மிடில் லைனுக்கு கீழே ஒரு கேண்டில் ஃபுல் பாடியாக க்ளோசிங்கும் நடக்கலை. அந்த பர்டிகுலர் அந்த 50 லெவல்ஸ் டு 60 லெவலுக்குள்ளேயே வந்து என்ன ஆயிருக்குன்னா இந்த கேண்டில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி இங்கேயுமே வந்து நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மூமெண்டம் கிடையாது. ஒரு 60 பாயிண்ட்ஸஸ்க்கு உள்ளே தான் நமக்கு இதில் ட்ரேடிங் செஷன் நடந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் டேவை ஃபிக்ஸ் பண்ணி ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க ட்ரேட் எடுத்தால் அதில் ஒரு சக்ஸஸ் ரேஷியோ நல்லாயிருக்கும். ஸோ ஈக்விட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் எதில் வேணாலும் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு பெனிஃபிட் இருந்தால் நீங்கள் ரியல் ட்ரேடுக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.